ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள்லாம் நல்லாயிருக்கோம். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வீடியோவில் ரவை வச்சு நான் இன்றைக்கி கேசரி தான் பண்ணுறேன். வீட்டில் உள்ள பொருளையே வச்சு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம், நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தேவையான பொருளெல்லாம் என்னென்ன எடுத்துருக்கேன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவை எடுத்துருக்கேன், இங்கே முந்திரி திராட்சை எடுத்துருக்கேன், சர்க்கரை எடுத்துருக்கேன் தேவையான அளவு, இங்கே நெய் எடுத்துருக்கேன், இது வந்து ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம் செய்கிறது. செய்யறதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கேன், அது நல்லா சூடானதுக்கப்புறம் ரவையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூடாச்சு. இப்போ ரவையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரவை வந்து கொஞ்சம் ஸ்மெல்லு வரணும், அந்தளவுக்கு மட்டும்தான் வறுக்கணும், தீஞ்சு போகாமல் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரவை வறுக்கிறனால சாப்பிடும்போது வந்து கொழகொழப்பாக இல்லாமல் கொஞ்சம் உதிரி மாதிரி சாப்பிடும்போது வாய்க்கு நல்லா இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வறுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்துட்டு முந்திரி பருப்பை நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய் போட்டிருக்கேன், கொஞ்சம் நல்லா சூடாக இருக்குது. இப்போ முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்டுட்டேன். இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வறுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாம் வறுத்தெடுத்தாச்சு. இப்போ இந்த நெய் கூட கொஞ்சம் இந்த வறுத்து வச்ச ரவையையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா நெய்யோடு மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மிச்சம் இருந்த நெய் கூடயே இந்த ரவையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் இது கூட சர்க்கரையை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எந்த மாதிரி செய்கிறேன்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். நான் வந்து இதுக்கு பால் சேர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வேன். இது கூட வந்து இப்போ சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரையும் சேர்த்து இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரையும் ரவையும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது கூட வந்து இப்போ நான் பால் சேர்த்துக்க போகிறேன். பால் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பால் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொதிக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு கொஞ்சம் கேசரி பவுடர் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், கலருக்கு தேவையான அளவு கேசரி பவுடர் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் முந்திரி இதெல்லாம் போடலாம், ஏலக்காய் பவுடரையும் போட்டுடலாம். சிலவங்க இதுக்கு வந்துட்டு பைனாப்பிளெல்லாம் போடுவாங்க. என்கிட்ட இப்போ பைனாப்பிள் இல்லை, அதனால இப்படியே செஞ்சிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுட்ரு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கூட இப்போ முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதையும் சேர்த்துக்கிட்டேன். நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வேன் வீட்டில். இதுக்கு பைனாப்பிள் இருந்தாக்கா பைனாப்பிளையும் சேர்த்து தான் செய்வேன். இதுக்கு வந்துட்டு காஞ்சி தேங்காய் இருக்குது இல்லைங்களா, கொப்பரை தேங்காய், அதையும் சேர்த்துப்பாங்க. இப்போ வீட்டில் இல்லாதனால இருக்கிற பொருளை வச்சு நான் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். இதுவும் கூட பால் சேர்த்து செய்கிறனால நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேசரி பாத் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஊரில் கேசரி பாத்னு சொல்லுவாங்க, நம்ம தமிழ்நாடு சைடு கேசரின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கி இந்த கேசரி பாத் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒரு தப்பு இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.